அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது ஜாதகம் பார்க்கும் பொழுது நிறையா துணுக்குகள் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடிப்படை ஜோதிட பாடத்தை நீங்கள் திரும்ப திரும்ப படித்தாலே போதும், ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்கணத்தை பற்றி நான் கொஞ்சம் ஒரு மிதுன லக்கண ஜாதகம் உங்களுக்கு வருது, அல்லது மிதுன லக்கண ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அதில் ஒரு கிரகத்தை நான் மையமாக வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பலன் சொல்கிறேன் இந்த வீடியோவில். சரிங்களா? நான் சொல்கிற பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறதுக்கும், உங்களுடைய நண்பருடைய ஜாதகத்தை பார்க்குறதுக்கும், உங்களுடைய ஃபேமிலி ரீதியாக யாருக்காவது நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அது நல்லா பயன்படும். தொழில் ரீதியாக நீங்கள் ஜாதகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த முறையில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். பலனும் கொஞ்சம் சீக்கிரமாக அடைபடும். இப்போ ஒரு மிதுன லக்கண ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லக்கணாதிபதி புதன், 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். இந்த 2ஆம் வீட்டு அதிபதியை பற்றி கொஞ்சம் பேசலாம். சரிங்களா? இப்போ ஒரு மிதுன லக்கண ஜாதகருக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் பொதுவாக 2ஆம் வீடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே முக்கியமாக வருமான ஸ்தானம் இருக்குது, கல்வி ஸ்தானம் இருக்குது, குடும்பஸ்தானம் இருக்குது, அப்புறம் பேச்சு அப்படிங்கிறது இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பாவம் இருக்கிறது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாவமாக அந்த பாவம் விளங்குது. எல்லா லக்கணத்துக்குமே 2ஆம் பாவம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அப்போ 2ஆம் பாவம் மட்டும் பார்க்கக்கூடாது, பாவ அதிபதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து ஜாதகத்தை கணிக்கணும். அப்போ ஒரு மிதுன லக்கண ஜாதகம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். மிதுன லக்கண ஜாதகத்துக்கு சந்திரன் எந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சந்திரன் லக்கணத்தில் இருப்பது அவ்வளவு நல்ல பலன்கள் இருக்காது. சந்திரன் அப்படின்ற இடத்துக்கு வரும்பொழுது வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அமாவாசையை நெருங்கிய சந்திரன், அமாவாசை சந்திரன், நாளைக்கு அமாவாசை, இன்றைக்கி பிறந்த சாதகராக இருந்தாலும் சரி, அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்திரன், இப்படிப்பட்ட சந்திரன் மிதுன லக்கண ஜாதகருக்கு லக்கணத்தில் இருப்பது லக்கணத்தை கெடுக்கும். லக்கணத்தை கெடுத்ததுன்னா என்னாகும்? அந்த ஜாதகர் யோகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் தரித்தினியமும் அந்த சொல்லக்கூடிய என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருந்துருவார். சப்போஸ் உங்களுக்கு இப்போ தோணலாம், ஒரு வேளை வளர்பிறை சந்திரனாவோ அல்லது பௌர்ணமி சந்திரனாவோ இருந்தால் நல்லது தானே அப்படின்னு கேட்கலாம். ஓரளவுக்கு நல்லது தான். வளர்பிறை சந்திரனாக இருந்தாலோ அல்லது பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலோ சிறப்பு. இதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் 2ஆம் வீட்டில் ஆட்சி பலம் வச்சு இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆட்சி பலம் வச்சு இருக்கிறது குத்தம் இல்லை. அவரும் தேய்பிறை சந்திரனாக இருந்து ஆட்சி பலம் பெறக்கூடாது. அங்கே வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது மிகச்சிறப்பு. இந்த 2ஆம் வீட்டில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, அவர் அங்கே அவருடைய வீட்டில் வலிமையை பெற்று இருப்பார். அப்படி மிதுன லக்கண ஜாதகக்காரங்களுக்கு சந்திரன் 2ஆம் வீட்டில் வலிமை பெற்று இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உடனே உங்களுடைய கண்ணோட்டம் லக்கணத்துக்கு போகணும். லக்கணாதிபதி எப்படி இருக்குது, அங்கே லக்கணம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். இது எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, லக்கணாதிபதியை விட 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வலிமை பெற்று இருக்கிறது நல்லது இல்லை தான் மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும். சில பேர் நினைக்கலாம், என்ன 2ஆம் இடம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்தானம் தானே, ஏன் இவர் இப்படி சொல்லுதார் அப்படின்னு. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, லக்கணாதிபதி முழுக்க ஒரு கிரகத்தை வெறுக்கிறாரு அப்படின்னா அது முக்கியமாக சந்திரன். யாரே மிதுன லக்கணத்திற்கு புதன் சந்திரனை வெறுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் சந்திரன் எந்த ஒரு நிலையிலையும் புதனை பாதுகாப்போடு வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். அதனால் 2ஆம் வீட்டில் வளர்பிறை சந்திரனாக இருந்துட்டால் ஓரளவுக்கு அந்த ஜாதகர் தப்பிச்சார் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஆனால் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துடணும். அப்படி லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்தால் இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனால் அவருக்கு நல்ல பலன்களே ஏற்படும். லக்கணம் 2ஆம் இடம். இதை விட மிதுன லக்கணத்தில் பிறந்த ஜாதகக்காரங்களுக்கு சிம்ம ராசியில் போய் சந்திரன் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அதுதான் அந்த ஜாதகருக்கு இன்னும் சொல்லப்போனால் வளர்பிறை சந்திரனாக அந்த சிம்ம ராசியில் இருக்குது. அந்த சந்திரன் 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் அப்படின்னா அந்த சாதகருக்கு கொடுத்து வைத்தவர். அந்த சாதகர் யோகமான ஜாதகக்காரர். அந்த ஜாதகர் இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார ரீதியாக சரிவுகளை சந்திக்க மாட்டார். வாழ்க்கையில் கல்வி நிலையிலையும் நல்ல, அதாவது ஆரம்ப கல்வி, உயர்கல்வி, இந்த மாதிரி அமைப்புகளில் கல்வியில் நல்லா ஒரு மதிப்பெண்கள் வாங்கி கல்வியில் பேர் சொல்லும் பிள்ளையாக நல்லா வளர்ந்து வருவார். குடும்பமும் நல்ல சிறந்த ஒரு மதிப்புமிக்க, சமுதாயத்தில் மதிப்புமிக்க நகராக இருப்பார். சமுதாயத்தில் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தனாக இருப்பார். இந்த மாதிரி அமைப்புகளை சந்திரன் கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம். சுபக்கிரகங்கள் 3, 6, 8, 12 இருந்தால் மறைவுஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பலவீனம் தானே நாங்கள் படிச்சிருக்கோம். இது எப்படி லக்கணத்தை சொன்னீங்க, 2ஆம் இடத்தை சொன்னீங்க, அதுவே எங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்குது. ஆனால் இப்போ 3ஆம் இடம் மறைவுஸ்தானம், இந்த இடத்துல எப்படி இதை கொண்டு வர்றது அப்படிங்க கேட்கலாம். இந்த பாயிண்ட்டு தான் அடிக்கடி பொதுவான பலன் சொல்லும்போது லக்கண அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு சில லக்கணத்துக்கு நம்ம சொல்லும்போது தான் அது தனித்துவமாக தெரியும். இப்போ நான் மிதுன லக்கணத்துக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது போல். அப்போ மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக சிம்மராசியில் இருப்பது மிகச் சிறப்பான பலங்களை அள்ளி கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் சந்திரசை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி மிதுன லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் 4ஆம் வீட்டில் போய் இருக்குது அப்படின்னா, 4ஆம் வீடு தாய் ஸ்தானம், தாய் வழி உறவு நிலைகள், இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம். தாய் ஸ்தானம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த தாய் நிலையை பற்றி நம்ம பார்க்கவும் செய்வோம். ஒரு 15, 16 வயசு வரைக்கும் பார்க்கலாம். 21 வயசு வரைக்குமே பார்க்கலாம் வைங்களேன். 20, 21 வயசுக்கு பிறகு ஒரு மனிதன் கல்லூரி படிப்பை முடித்ததுக்கு பிறகு வேலைக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த 4ஆம் வீட்டை வச்சு என்ன பலனை கணிப்பீங்க? அப்போ 4ஆம் வீடுன்னு வரும்பொழுது அந்த மனிதன் வாழக்கூடிய வீடு, அப்பா அம்மா சேர்த்து வச்சு அப்பா அம்மா கட்டின வீட்டில் இருந்தாலுமே அந்த கட்டியை விட இவர் 20 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்து வந்திருக்கிறாரு. 25 வருஷத்துக்கு பிறகு மேற்கொண்டு மாடி எடுக்கணும், அல்லது வீடை புதுப்பிக்கணும், வீடை சீர்திருத்தம் பண்ணணும், பழைய வீடு தான் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படிலாம் குழந்தைகள், அதாவது பிள்ளைகள் ஸ்டெப் எடுத்து பண்ணுமா அப்படிங்கிறதான கேள்வி. அந்த மாதிரி பலன்களை அந்த 4ஆம் வீடு எடுத்து செய்யும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வீடு சம்மந்தப்பட்ட பலன்களை 4ஆம் வீட்டை வச்சு நம்ம கணிக்கணும். வேறு 4ஆம் இடத்தை வச்சு வேறு என்ன பார்க்கலாம் கேட்டிங்க அப்படின்னா, அதான் தாய் வழி சொந்தம், தாயாருடைய உடல்நிலைகள், தாய்க்கும் மகனுக்கும் உண்டான அந்த பாச பிணைப்புகள், தாய் அன்பு, இது அத்தனையும் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அந்த 4ஆம் வீட்டை வச்சு அந்த ஜாதகருக்கு உண்டான அசையா சொத்து ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாமே 4ஆம் வீட்டை வச்சு பார்க்கணும். சரி, இந்த 4ஆம் வீட்டில் சந்திரன் மிதுன லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இங்கே இருக்கும் பொழுது, சந்திரன் பொதுவாகவே 4ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அவருக்கு கேந்திரம், அதாவது திக்பலம், கேந்திர பலம் சொல்லலாம், திக்பலம் சொல்லலாம். திக்பலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சந்திரன் பலமாக இருப்பார். ஓகே, சந்திரன் பலமாக இருக்கார், இருக்கட்டும். கன்னி ராசியில் அவர் புதனுடைய வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு, பலமாக இருக்கிறாரு அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவோம். அங்கே அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய கெடுதல்கள் இருக்காது. தேய்பிறை சந்திரனாக இருக்கும் கூடிய நேரத்தில் அப்போ மிதுன லக்கண தேய்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் வீட்டில் போய் அந்த தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால தாய்வழி உறவுக்காரர்களிடம் உறவு பகையாகும். தாயாருக்கும் அந்த ஜாதகருக்கும் உண்டான உறவில் விரிசல்கள் ஏற்படும். இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள் அதிகமாக ஏற்படும். 4ஆம் வீட்டில் தேய்பிறை சந்திரன் இருக்கார் அப்படின்னா அவருடைய 7ஆம் பார்வை 10ஆம் வீட்டுக்கு படும்.
கிட்டத்தட்ட அமாவாசை சந்திரனாகவே இருக்கிறாரு அப்படின்னா 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டு பார்க்கும்பொழுது அந்த 10ஆம் வீடான தொழில் ஸ்தானமும் கெடும். இதில் 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்ச சந்திரன் 4ஆம் வீட்டில் போய் தேய்பிரை சந்திரனாக இருந்துட்டார் அப்படின்னா கடன் வாங்கியே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். கடனை துணிஞ்சு வாங்குவார். 2ஆம் வீட்டு அதிபதி முழுக்க முழுக்க பாவராக இருக்கும் பொழுது ஏதாவது துறையில் வேலை பார்த்தாலுமே கையூட்டு பெறுவதிலே கவனம் செலுத்துவார். இன்னும் 6ஆம் வீட்டு அதிபதியோட செயற்கை பார்வை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த என்ன சொல்கிறது முழுக்க முழுக்க கையூட்டு பெறுவதிலே மட்டுமே கவனம் செலுத்துவார். அந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டி அபகரிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் அந்த மாதிரியெல்லாம் அப்படி இப்படி போயிடும். அதே மாதிரி அது எல்லாமே அப்படி சீட்டிங் பண்ணியாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அந்தளவுக்கு திருப்திகரமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளையும் அந்த சந்திரன் தரமாட்டார். அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் அதாவது 4ஆம் வீட்டில் இருக்கிறது கேந்திர பலம் தான். அதுவே கொஞ்சமாவது வளர்பிறை சந்திரனாக இருந்துட்டார் அப்படின்னா வீடு கட்டி அந்த வீடை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானத்தை வாங்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம், வீடு, தாய்வழி சொந்த பந்தம் இப்படிலாம் சொன்னோம் பார்த்திங்களா. இந்த 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் போய் சுபபலம் வச்ச சந்திரனாக இருக்கிறாரு அப்படின்னா அதாவது வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் மூலமாக அவருக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது மூலமாக ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கலாம். ஏன்னா 4ஆம் இடம் வாகனாதி வகைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அதனால் இன்னும் சொல்லப்போனால் 4ஆம் இடம் விவசாயத்தையும் குறிக்கும், வியாபாரத்தையும் குறிக்கும். விவசாயத்தில் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் விவசாயத்திலே முழுக்க முழு நேரம் தொழில் செஞ்சு அதையே தொழிலாக ஈடுபடக்கூடிய அமைப்புகளும் அந்த மாதிரி சாதகக்காரங்களுக்கு இருக்கும். வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் மேலும் அசையா சொத்து ப்ராப்பர்ட்டியை விரிவு பண்ணிக்கிட்டே போவார். அந்த சைடில் 4 ஏக்கர் வாங்கினேன், இந்த சைடில் 4 புஞ்சையை வாங்கினேன், நஞ்சையை வாங்கினேன் அப்படின்ட்டு விவசாயத்தை விரிவு பண்ணுவார். அதே மாதிரி ஒரு கார் இது வாங்குறாரா அந்த காரை வச்சு இன்னொரு லாரி வைக்க இந்த மாதிரி வண்டி வாகனங்களை டெவலப் பண்ணுறது. இந்த மாதிரி மேலும் பொருளாதார ப்ராப்பர்ட்டியை நல்லா அசையா சொத்து மூலமாகவும் பொருளாதார ப்ராப்பர்ட்டியும் வளர்ந்து கொண்டே வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் கொடுப்பார், தேய்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் கெடுத்துருவார். அதாவது இருக்கிற வீட்டையும் இழக்க வச்சுருவார் அல்லது கடனோட கடக்க வைப்பார். இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருவார். மிதுன லக்கணத்துக்கு சந்திரன் 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அதே கான்செப்ட் தான் இங்கேயே வந்துடுங்க. பலன்கள் வேறு தான். அதாவது அதே கான்செப்ட்னால் என்ன, தேய்பிறை சந்திரனா வளர்பிறை சந்திரனா. இந்த இடத்துல தேய்பிறை சந்திரனா இருக்கும் பட்சத்தில் ஜாதகரே மனநல பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு ஆளாகலாம். லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் தொட்டு பார்க்கும் பொழுது முதல்ல லக்னாதிபதிக்கு உண்டான வலிமை அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 5ஆம் வீட்டில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு யோகங்களையும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களையும் சமுதாயத்திலும் சரி, அந்த மனிதருடைய வீட்டிலையும் சரி, அந்த ஜாதகர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தில் அதாவது அந்த ஜாதகர் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவதற்கு ஏற்றார் போல் 5ஆம் வீட்டில் சந்திரன் சுபச்சந்திரனாக இருக்கும் வேளையில் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய இடத்துல நல்ல நற்பெயர்களை வாங்கி தரக்கூடிய அமைப்பில் அந்த சந்திரன் செயல்படும். நிறைய நல்ல பெயர்களை சம்பாதிப்பார். அவர் இருக்கக்கூடிய தெருக்களிலும் சரி, அவர் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களிடமும் சரி, அடடே அவரா அந்த பையனா நல்ல பையனாச்சே அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. 5ஆம் இடம் ஒழுக்கத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பாவம். அதனால் நற்பெயரை சம்பாதிப்பார். தேய்பிறை சந்திரன் இருக்கா, அப்படியே ஆப்போசிட்டாக அதை எடுத்துக்கோங்க. ஆனால் விருதா காவாலி பையா அவன் வந்துட்டான்னா அக்கம் பார்த்து ஆட்கள் இருக்கவே முடியாது. இந்த மாதிரி அவப்பெயர்களும் கெட்ட பெயர்களும் அவருக்கு
2ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்று வருவதனால வந்து பண ரீதியான கெட்ட பேர்கள் வரும். யார் அவனா பணத்தை எப்படி பேசுவாங்கன்னு தெரியல, வாங்கிடுவான். பணத்தை வேண்டாம்னா கொடுக்கவே மாட்டான். அவனை நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்களாக்கும். இந்த மாதிரி பண ரீதியான அவப்பெயர்களை அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி வளர்பிறை சந்திரனாக இருக்கும் வேளையில் பண ரீதியான நல்ல பலன்களை கொடுக்கும். எப்போ அவன் வள்ளல் அவன் அவன் வீட்டில் ஏழையாக பிறந்தாலும் அவனுக்கு உண்டான குணம் வள்ளல் குணம். கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவனுடைய என்ன இருக்கோ கொடுத்துருவான். அப்படின்றதுக்கு ஏற்றார் போல் அந்த சந்திரன் செயல்படுவார். இது மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க. நுண்ணறிவுக்கும் 5ஆம் பாவம் தான். அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு 2ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் நீங்கள் இணைச்சி பலன் எடுக்கணும். அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்கிறேன். 2ஆம் இடம் என்ன, 5ஆம் இடம் என்ன? 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 5ஆம் இடம் மேற்படிப்பு. அப்போ ஆரம்ப கல்வியும் சரி மேற்படிப்பும் சரி மிக திறமையாக நல்லா படித்து வரக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். எப்படி இருந்தால் வளர்பிறை சந்திரனாக இருந்தால், இப்போது நான் இன்னொரு விதியை இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். இப்போ நான் வரிசைக்காக 1லேருந்து 5ஆம் பாவம் வரைக்கும் சந்திரனை சொல்லிட்டேன். இந்த 5 பாவம் நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சந்திரன் மட்டும் தனித்து அப்படியே ஒவ்வொரு பாவத்துலேயும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. அந்த சந்திரன் நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இதே மாதிரி ஒரு மிதுன லக்ன ஜாதகம் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி வரும்? சந்திரன் இருப்பார், அந்த சந்திரனோட சனியோ ராகுவோ அல்லது செவ்வாயோ இருக்கும். ஆஹா, இந்த விதியை நம்ம எப்படி எடுக்கிறது? கூடுதலாக ஒரு கிரகம் இருக்க அங்கே தான் மண்டை காயும். அப்போ என்ன செய்யணும்? சந்திரனுக்கு உண்டான விதியை இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிரக சேர்க்கைக்கு உண்டான பலனாக சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட்டு கிரக சேர்க்கை உண்டான பலனாக சொல்லியிருப்பேன். இப்படி ஒவ்வொரு விதியும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதியை நீங்கள் எடுத்து பார்த்து நீங்கள் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து வரும் பொழுது இந்த கிரக சேர்க்கைக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஆல்ரெடி சந்திரனோட செவ்வாய் கூடியிருக்கிறாரு. மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் ஆகாத கிரகம்லாம். சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு வகையில் தேய்பிறை சந்திரன் தான் மாரகாதிபதி. மிதுன லக்கணத்துக்கு பொதுவான மாரகாதிபதி. மாரகாதிபதிய சப்ஜெக்டையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. கிட்டத்தட்ட ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் கொஞ்சம் மைண்டில் எல்லாமே இருக்கணும். டெய்லி அப்பப்போ வந்து மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ஜாதகத்தை சும்மா அனலைஸ் பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களிடம் வந்து கலந்து ஆலோசிங்க. கலந்து பேசுகிறதுக்கு ஆள் இருந்தால் பேசலாம். ஆனால் ஜாதகமே தெரியாதவங்ககிட்ட பேச முடியாதா? சரிங்களா? படிங்க. ஏதாவது ஜாதக புக்ஸ் இருந்தால் கொஞ்சம் படிங்க. அதனால் வந்து மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டு 5ஆம் வீட்டில் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் வேலையில் வந்து மேற்படிப்பும் நல்லா அருமையாக இருக்கும். அதே மாதிரி அவருடைய பூர்வீகம் மிக நல்லா ஃபேமிலியில் நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு பூர்வீகமாக இருக்கும். அடுத்து குலதெய்வத்தையும் 5ஆம் இடம் தான் குறிப்பிடுது. குலதெய்வ கடாட்சம், அந்த குலதெய்வத்தினுடைய அருள் என்னாலும் அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். தேய்பிறை சந்திரன் இருக்குது அப்படின்னா குலதெய்வ சாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அந்த விதியை நான் அந்த இடத்துல சொல்ல விரும்பலை. சரிங்களா? குலதெய்வம் சாபம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பொதுவாக ஜோதிட நூல்கள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோமே தவிர உண்மையில் அனுபவத்தில் பார்த்தோமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. தெரிஞ்சதை பேசுவோம். அதே மாதிரி மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் இருக்கிறது நல்லது கிடையாது தான். ஏமா அங்கே நீச்சம் வருவார். எந்த கிரகமே வலிமை இழக்காமல் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் போய் இருக்கிறது நல்லதா? பொதுவாகவே வந்து 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் ரெண்டு திருமணத்தை கொடுத்துரும் அப்படிலாம் பார்த்தேன் ஒரு சில வீடியோக்களை நானே. இல்லைங்க, அப்படிலாம் நம்ம எடுத்தவங்க ஒருத்தம்லாம் சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு மிதுன லக்கணத்தை பிறந்த நிறையா பேர் தனுசு ராசியில் தான் இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. 2 திருமணம் வருவதற்கு முதல்ல வந்து திசை என்னன்னு பார்க்கணும். ஆண்கள் ஜாதகமாக இருந்தால் 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் சில பல கணக்கீடுகள் இருக்குது. அது நான் என்னுடைய முந்தின வீடியோக்களில் நிறைய சொல்லியிருக்கிறேன். 2 திருமணம் எந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் அமைஞ்சிடும். முதல் திருமணத்தில் பிரச்சனை வருமா வராதா, அதெல்லாம் நம்ம பார்த்து தான் 2ஆவது திருமணத்துக்கு இது பண்ண முடியுமே தவிர பொதுவாக 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா 2ஆவது திருமணத்தை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறது வந்து தவறான செயல் தான். ஸோ 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் நல்லதா கெட்டதா? மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து அதே தான். வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரன் தான். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் தாரதோஷம், அதாவது 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். வளர்பிறை சந்திரனாக இருக்கும் வேளையில் 7ஆம் வீடு பாதிக்கப்படலை. 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் போகிறாரு. அப்போது
வருமானத்தை தரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாழ்க்கை துணை வாய்க்கும். அப்படி விதி எடுங்க. 2ஆம் வீடு என்ன? தனஸ்தானம் இல்லையா, குடும்பஸ்தானம் இல்லையா, அந்த குடும்பத்தை மனைவியே வழிநடத்தி செல்வாள். அப்படிப்பட்ட நல்ல மனைவி அமைவாள் அப்படின்னு எடுக்கலாம். சரிங்களா? 8ஆம் வீட்டில் போய் சந்திரன் இருக்கிறது நல்லதா? 8ஆம் வீட்டில் இருக்கும்போது நேரம் 2ஆம் வீட்டை அவரோட விடையே பார்ப்பார். ஆனால் 8ஆம் வீட்டில் போய் சந்திரன் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. ஆனால் அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நல்லது தான். தேய்பிறை சந்திரனாக இருந்தாச்சு அப்படின்னா கட்டாயம் மாரகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் அவர் வந்துடுவார். 9ஆம் வீட்டில் இருக்கிறது அதே எல்லா அமைப்புமே வளர்வை. ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். சந்திரனா வளர்வை சந்திரனாக இருக்காரான்னு பாருங்கள். தேய்பிறை சந்திரனாக இருக்கிறாரா, அவர் இருக்கக்கூடிய வீடு பாதிக்கப்படும். சரிங்களா? அப்போ 10, 11, 12 இந்த விதியையும் இதே போல் எடுத்துக்கிட வேண்டியதான். சரிங்களா? ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களை அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.